சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் திலகம், புரட்சித் தலைவர் என தமிழக மக்களால் போற்றப்பட்ட எம்ஜிஆர் தனது வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் சினிமா வாய்ப்புக்காக பல கடுமையான சவால்களை எதிர்கொண்டார். பிற்காலத்தில் கோடான கோடி ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்த அவர் ஒரு காலத்தில் சாதாரண கலைஞனாக தனது திறமையை நிரூபிக்க 17 நாட்கள் காத்திருந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் குறித்து நடிகர் சிவகுமார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வீடியோ இப்பொழுது வைரலாகி வருகிறது. எம்ஜிஆர் தனது வாழ்க்கை பயணத்தின் தொடக்க காலத்தில் ஒரு படப்பிடிப்பில் தனக்கான காட்சிக்காக கிட்டத்தட்ட 17 நாட்கள் காத்திருந்தார். தினசரி மேக்கப் போட்டுக்கொண்டு படப்பிடிப்பு குழுவின் அழைப்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருந்த போது அவருக்கு ஒரு காட்சி கூட கிடைக்கவில்லை. மனதளவிலும் பொருளாதார ரீதியாகவும் இது அவருக்கு பெரும் சுமையாக இருந்தது. 17வது நாள் இயக்குனரான எலிசா தங்கராஜ் போலீஸ் வேஷத்திற்காக எம்ஜிஆரிடம் சைக்கிள் ஓட்ட தெரியுமா என்று கேட்டார். தனக்கு சைக்கிள் இல்லாததால் அருகே இருந்த ஒரு டீக்கடையில் இருந்த சைக்கிளை எடுத்து வந்து ஓட்டினார். அப்போது எதிர்பாராத விதமாக சைக்கிளின் உண்மையான உரிமையாளர் அங்கு வந்து எம்ஜிஆரை பார்த்து திருடன் என்று கூச்சலிட்டார். இந்த வார்த்தைகளை எம்ஜிஆர் மனதளவில் மிகவும் பாதித்தது. உடனடியாக அவர் சென்று, நான் 17 நாட்களாக மேக்கப் போட்டுக்கொண்டு காத்திருந்தேன், ஒரு காட்சி கூட எடுக்கவில்லை. இந்த சைக்கிள் இல்லை என்றால் இன்னும் எனக்கு ஷாட் வராது. நான் ஒரு திருடன் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினார். இந்த வார்த்தைகள் ஒரு கலைஞனின் கனவுக்கு யதார்த்தத்திற்கும் இடையிலான போராட்டத்தை வெளிப்படுத்தியது. அது மட்டுமன்றி எம்ஜிஆருக்கு அது தாங்க முடியாத சோகமாய் இருந்துள்ளது. பின்னர் அந்த சைக்கிளின் உரிமையாளர்தான் புகழ்பெற்ற சிவாஜியின் பராசக்தி திரைப்படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் எம்ஜிஆரின் பிற்கால வெற்றிக்கு ஒரு பாடமாக அமைந்தது. பின்னர் அவரது இயக்கத்திலேயே பெத்தாதான் பிள்ளையா படத்தில் ஹீரோவாக எம்ஜிஆர் நடித்தார். ஒரு காலத்தில் ஒரு காட்சிக்காக 17 நாட்கள் காத்திருந்தவர் பிற்காலத்தில் இந்திய சினிமாவையும் அரசியலையும் ஆட்சி செய்தார் என்பது அவரது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மற்றும் உழைப்புக்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்கும் என்பது இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது. என்னதான் திரைப்படங்களில் எம்ஜிஆர் கொடிகட்டி பறந்த கதை நம் அனைவருக்கும் தெரிந்தாலும் ஆரம்பத்தில் அவர் சினிமாவில் சந்தித்த இவ்வளவு கசப்பான உண்மைகள் இன்று நம் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.